சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு போயிடுறாங்க. இது அருமையான வாய்ப்புங்க. ஏன்னா வந்து ஃப்ரீயா சொல்லி தரதுனால நெறைய பேர் வந்து அலட்சியப்படுத்துவாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. சார் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர்ன்றதுனால பங்க்சுவாலிட்டில வந்து அவ்ளோ கரெக்ட்டா இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட லேட்டா வரக்கூடாது சார் கிட்ட. அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து சுத்தமா அவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ல நல்லாவே ஸ்விம் பண்றான். இன்னும் ஒரு 4 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணானாக்கா அவன் பெர்ஃபெக்ட்டா அவனால போய் சொல்லிக் குடுப்பான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ்க்கு தனியா ஒரு கோச், பாய்ஸ்க்கு தனியா கோச். அவங்க வந்து ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு ஒரு 4 குரூப் வச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து யாருக்காச்சும் வந்து நீச்சல் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பயன்படுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். காலை ஊடி கேட்கவா ஃபெயில் நீங்க வா ஓரவா ஓரம் வந்துரு 3 நம்பர் ரெடி வெரி குட் வேக வேணாம் ஸ்லோ ஸ்லோ மெதுவா அந்த பக்கம் போ திரும்ப வெரி குட் டைட் அந்த புள்ளிக்கு சபாஷ் குட் 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 போ முடியும் போ மேல ஏற கூடாது போ சபாஷ் 1 2 3 4 5 5 கால் கம்மி பண்ணிட்டான் சபாஷ் போ முடியும் போ 28 கிலோமீட்டர் போறான் போ 30 மீட்டர் கூட போல ஏய் சுபாஷ் இவனுக்கு ஒரு டைம் செஞ்சு காட்டாத நல்லா மெதக்கறல்ல இந்த கையை இந்த பக்கம் கொண்டு வந்து குப்புற மேந்து காட்டு ஏந்து நிக்கணும் அதுதான் பேசிக் அந்த மாதிரி பண்ணணும் அங்க பாரு அவளை பாரு பாரு அதே பாரு அப்படியே பேருந்து இல்ல பாரு புரியுது உனக்கு ஓய் இஸ்ரேல் டேங்க் தான் புரியுது உனக்கு இல்ல மறுபடியும் செஞ்சு காட்ட சொல்லவா புரியுது போக கூடாது அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தா ஒரு 10 பேர் ஆகணும் அவன் என்ன பிடிப்பான் நான் அவனை பிடிப்பேன் இந்த கிரிப் பண்ணி அவங்ககிட்ட போயிடணும் புரியுதா இந்த கிரிப் அப்படியே அவன் போட்டோடனே அந்த மாதிரி நான் வெடிக்கும் இதான் மெத்தடு கயிறால பொண்ணு ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா மனிதனுடைய பவர் இருந்ததுன்னா மனிதனே ஒரு கயிறு மாதிரி சங்கிலியா உருவாகணும் உருவாகி அப்படிதான் அவன் இருக்க முடியும் அப்படி இல்லாம நீ தனியா போனா நீ போயிடுவ புரியுதா அந்த பயிற்சி நீங்க செஞ்சு பாக்குறீங்க இங்க அதான் தான் உங்களுக்கு என்ன சொல்றது காலை வெளியே வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க கையை வெளியே வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கை வடிக்க கத்து கொடுத்து அதுக்கப்புறம் தலைகை நீங்க கத்து கொடுத்து அப்புறம் உள்நீச்சல் பார்த்து கத்து கொடுத்து அதான் 8 டைப் டெஸ்ட் நடக்குது அங்க ஸ்விம்மிங் போனா என்னது ஒன்னு பட்டர்ஃபிளை பேக் ஸ்ட்ரோக்கு பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு வேற என்னது ஃப்ரீ ஸ்டைல் இந்த 4 தான் கத்து